வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய தினம் இன்றைய நாள் ஜூலை மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை, குரோதி வருடம். குரோதி வருடத்தில் இது ஆடி மாதம். ஆடி மாதத்தில் முதல் திருநாள். இன்றைய நட்சத்திரம் மனுஷம், திதி வளர்பிறை ஏகாதசி, யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய முக்கியத்துவம், இன்றைய தினம் ஏகாதசி விரதம். இன்று ஆடி பண்டிகை. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம், இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ஆடி மாதம் இன்று முதல் ஆரம்பம். ஆடி மாதத்தில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விரிவான வீடியோ நேற்றைய தினம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய வசந்த காலம் யூடியூப் சேனலில் இருக்குது. அவசியம் எல்லோரும் பாருங்கள், கேளுங்க. ஏன்னா ஆடி மாதத்தை பற்றின நிறையா பேருக்கு நிறையா தப்பான அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது. அதை பற்றின ஒரு விரிவான வீடியோ இருக்குது. நம்ம அதில் நேற்று போட்டிருக்கோம், நேற்று அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். அதே மாதிரி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குறதுக்கு நேரில் வரலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு கண்டிப்பாக ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. ஆன்லைன் மூலமாக நம்ம கிட்ட ஜோசியம் பார்க்கலாம். அதற்கான கட்டணமும் உண்டு. அதுவும் இப்போது நமக்கு இன்றைக்கி ஈஸியான முறையில் பணம் பே பண்ணுறதுக்கு ஃபோன் நம்பரை போட்டாலே பே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்கிறதுனால எல்லோரும் அதன் மூலம் பணத்தை செலுத்தலாம். திருமண பொருத்தம் பார்த்து கொடுக்குறோம். அதை 1 மணி நேரத்துக்குள்ளே திருமண பொருத்தத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் தகவல் கொடுத்து 1 மணி நேரத்துக்குள்ளே ரிப்போர்ட் கொடுக்குறோம். கிளியர் ரிப்போர்ட் கொடுக்குறோம். ஒரு ஆடியோ மெசேஜ் எத்தனை பொருத்தம் இருக்குது என்னங்கிற மாதிரியான நானே பேசி உங்களுக்கு பொருத்தங்களை பற்றி சொல்லுவேன். இதையும் நம்மளுடைய சர்வீஸு. ஜாதகம் இல்லாதவர்களுக்கு நம்ம பிரசன்னம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் வரக்கூடிய நேரத்தை வைத்து அதை ஒரு குழந்தை ஜனனமானால் எப்படி ஜாதகம் எடுப்போமோ அதே மாதிரி எடுத்து பலன் சொல்லும் விதம் ஒன்று இருக்குது. அதில் பலன் சொல்லலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு இதையும் இப்போ நம்ம ஆன்லைன் சர்வீஸாக பண்ணுறோம். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். திரையில் தெரியக்கூடிய நம்பர். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்வோம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். இருந்தாலும் இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான சந்திராஷ்டமமாக தான் இருக்கும். நம்ம லைஃப் டைமில் செய்யக்கூடிய ஒன் டைம் ஈவெண்ட்டுங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை மட்டும்தான் இன்றைக்கி செய்யக்கூடாதே தவிர உங்களுடைய அன்றாட பணிகள் எல்லாமே செய்யலாம். அதற்கு ஏற்ற ஒரு நல்ல நாள் தான் இது. பொதுவாக சந்திராஷ்டமம் அப்படின்னா கொஞ்சம் பயப்படுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆனாலும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு விதிவிலக்கு. சில கிரக அமைப்புகள் பிரமாதமாக இருக்குது. சூரியன் இதுகாலம் வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்தார். அவர் இப்போது 4ஆம் இடம் வந்துட்டார். சூரியன் 3ஆம் இடம். அவர் தான் 5 குடைவர், பஞ்சமாதிபதி. உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் சூரியன். அவர் இப்போது 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடம் வந்துட்டார். 4ஆம் இடம் வந்து அங்கே புதன் மற்றும் சுக்கிரனோடு இணைகிறார். 4 குடைய கிரகம். அவர் இப்போது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து குரு மற்றும் செவ்வாயின் பார்வையை பெறுவதால் விபரீத ராஜயோகம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும். பணம் வரும். பணம் வரத்துக்கான நேரம், வருவாய் வந்து கதவை தட்டும். அது மாதிரி இப்போ ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குது உங்களுக்கு. நல்ல நாள் இது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு சிறப்பான நாள். 3ஆம் இடத்தில் 3 கிரகங்கள்.
மூன்றுக்குடையவர் 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல சந்திர பகவானுக்கு அது நீச்சமான இடம். அதனால் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு ஒரு சில நேரங்களில் மனக்குழப்பம் வரலாம். ஒரு சில பேருக்கு மனக்குழப்பம் வரலாம். ஏன்னா 3ஆம் இடத்தில் 3 கிரகம், 3குடையவர் நீச்சம். அதனால் ஒரு சில மனக்குழப்பங்கள் வரலாம். ஏன்னா ராசிக்குள் குரு அமர்ந்து செவ்வாயோடு இணைந்து சந்திரனை பார்த்தா கூட அது ஒரு விதத்தில் சில மனக்குழப்பத்தை சில பேருக்கு கொடுக்கும். இருந்தாலும் ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல மாதம்தான். இதையும் பார்த்து நீங்கள் ஆடி போக வேண்டாம், வாடியும் போக வேண்டாம். இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். இதுவரையும் ராசியில் இருந்த சூரிய பகவான் இப்போ 2ஆம் இடம் சென்று விட்டார். 2ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், அதில் உங்கள் ராசி அதிபதியும் ஒன்று. இந்த சுபகிரகம்னு சொல்லக்கூடிய புதன், சுக்கிரன், சூரியன், இவை எல்லாமே சூரியன் சுபகிரகம் இல்லை, சுக்கிரனும் புதனும் சுபகிரகம். இது ரெண்டுமே 2ஆம் இடத்தில் இருந்து கூட சூரியனும் அமர்ந்து தன வருவாயை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் 2 குடைய கிரகம் நீச்சம், 12ஆம் இடத்தில் 2 கிரகம். வரவு எவ்வளோ வருதோ அதே அளவு செலவுகளும் ஏற்படும். இப்போ செலவை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இப்போ அந்த அளவுக்கு செலவுகள் இருக்கும். ஒரு 2-3 நாட்களில் உங்களுக்கு ஒரு பெரிய தொகை செலவாகிற மாதிரி காட்டுது. கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிக்க வேண்டும். பார்த்து நிதானித்து யோசித்து செலவு செய்ய வேண்டும். கடகராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். ராசிக்குள் 2 குடைய கிரகம் சூரியன். இது வரைக்கும் 2 குடைய கிரகம் 12ஆம் இடத்தில் இருந்தார். 2 அப்படிங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்ததுனால் கொஞ்சம் வரவும் செலவும் இருந்துச்சு. இப்போ விரயஸ்தானத்திலிருந்து சூரியன் ராசிக்குள்ளே வந்துட்டார். ராசிக்குள்ளே சூரியன் வந்தாலே அது ஒரு பலம் தான். 2 குடையவர் இல்லையா? அப்போ தனம் வாக்குஸ்தானத்துக்குரிய கிரகம் ராசிக்குள்ளே வரும்போது அது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். இப்போது உங்கள் ராசி அதிபதி நீச்சமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கார். அது ஒரு ப்ரொடெக்ஷன். குரு பார்வையில் சந்திரன் இருந்தால் கூடவே செவ்வாயின் பார்வையும் இருக்குது. அதனால் அது உங்கள் தைரியம் மேலோங்கும். செயல்களில் ஒரு நேர்த்தி இருக்கும், வெற்றி இருக்கும். உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அலுவலகம், இல்லம், இது எல்லாத்துலேயுமே உங்களுடைய செயல்களில் ஒரு நேர்த்தி, ஒரு வெற்றி இருக்கும். பாராட்டுக்களை பெறக்கூடிய நாள், நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி இதுகாலம் வரைக்கும் 11ஆம் இடத்தில் இருந்தார் சூரிய பகவான். இப்போ 12ஆம் இடம் வந்துட்டார். ராசி அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு விதத்தில் மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன பண்ணுறது, ஆடி மாதம்னா சூரிய பகவான் 12ஆம் இடத்துல தான் இருப்பார். ஆடி மாதம்னா அவர் கடகத்தில் தான் இருப்பார். கூடவே 2 சுபகிரகங்களும் 12ஆம் இடத்துல. 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நன்மை செய்யும், ஒரு விதத்தில் தீமை செய்யும். தீமை அப்படின்னா ஒன்றும் இல்லை, செலவுகள் தான். நன்மை அப்படின்னா நிறைய பயணங்கள் வரும். வெளிநாடு பயணம் கூட நிறைய பேருக்கு ஏற்படும். வெளிநாடு போயிட்டு வர மாதிரியான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய அலைச்சல்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனால் தேவையான விஷயத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டு அதில் செயல்பட வேண்டும். கொஞ்சம் கவனமாக இருப்பதே சிறப்பு. இந்த நாளும் உங்களுக்கு சிறப்பான நாள். அதாவது 12 குடைய கிரகமும் நீச்சம் பெறுகிறது. அதனால் செலவுகள் ரொம்ப இன்றைக்கி நாளைக்கெல்லாம் இருக்காது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் நிறைந்த மாதமாக இருக்கும். கவனமாக இருப்பதே சிறப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். விரையாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 11ஆம் இடம். அதில் 3 கிரகங்கள். உங்கள் ராசி அதிபதி 2 குடையவன், 12 குடையவன். அதனால் விரயங்கள் தடுக்கப்படும், சேமிப்புகள் உயரும், வருமானம் அதிகமாக வரும், குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். நல்ல நாள் இது. இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறு தூர பிரயாணம் ஏற்படும். பிரயாணங்களால் நன்மை, சகோதரர்களால் நன்மை, ஆதாயம் நிறைந்த நல்ல நாள். துளாராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள். பொதுவாகவே 10ஆம் இடம் 11ஆம் இடங்களில் அதிகமாக கிரகங்கள் இணையும் போது அது அந்த ஜாதகக்காரர்களுக்கு அதிகமாக பலனை செய்யும். இது பிறவி ஜாதகத்தில் இப்படி இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் இப்படி இருந்தாலும் சரி, அந்த பலன் நடக்கும். இப்போது 10ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், அதில் உங்கள் ராசி அதிபதி, லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் 3 கிரகங்கள். 2ஆம் இடத்தில்
10க்குடைய கிரகம் குருவின் பார்வையில். அதனால் பண வருமானம் வரும், தொழில் மூலமாக பணம் வரும். உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் உண்டு, அபிவிருத்தி உண்டு. செயல் எல்லாமே நீங்கள் சிறப்பாக செய்வீங்க. துளாராசிக்காரர்களுக்கு இப்போ உங்களுடைய பேச்சில் ஒரு திறமை. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படிம்பாங்க. பேச்சு திறமை, வாதாடும் திறமை, இதெல்லாம் உண்டு. அதை பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இப்போது சிறப்பான எதிர்காலம். அவர்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை, உங்கள் பேச்சையே மற்றவங்க பாராட்டுவாங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். வருமானம் வரும், பணம் வரும். பணத்துக்கான நாள் இது, நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான நாள். 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்றைக்கி அமைப்பு. 9ஆம் இடத்தில் லாபஸ்தானத்திற்குரிய கிரகம். 9 குடையவர் ராசியில் அமர்ந்து தனக்காரகனால் பார்க்கப்படக்கூடிய யோகம். இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பிரமாதமான யோகங்கள், அருமையான யோகங்கள் நிறைந்த நாள், நல்ல நாள். எல்லா காரியங்களும் சிறப்பாக நடக்கும், வெற்றி நிறைந்த நாள். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம். தந்தையால் ஆதாயம், தந்தை வழி உறவுகளால் ஆதாயம், பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது சிக்கல் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய நேரம். வெற்றி நிறைந்த நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 6ஆம் இடத்துல 2 கிரகம், 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள், 12ஆம் இடத்தில் 1 கிரகம், 3ஆம் இடத்தில் 1, 4ஆம் இடத்தில் 1. இந்த மாதிரி அதிகமான கிரகங்கள் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் இருப்பது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நன்மை. கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். 8க்குடைய கிரகம் இப்போது நீச்சம். 6ஆம் இடத்திலிருந்து 8க்குடைய கிரகத்தை குருவும் செவ்வாயும் பார்க்குறாங்க. இது ஒரு மாதிரி வித்தியாசமான பிளானட்டரி பொசிஷன் தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதனால் சில நன்மை தீமைகள் கலந்து வரலாம். நீங்கள் கொஞ்சம் எது நன்மை எது தீமை, யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று பகுத்து ஆராய்ந்து பார்த்து பழக வேண்டும், யோசித்து செயல்பட வேண்டும். ஆனால் நன்மைகள் நிறைந்த நல்ல நாளே இது. மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். 8க்குடைய கிரகம் சூரியன், அவர் இப்போது 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். 7ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், சூரியன், புதன், சுக்கிரன். சூரியன், புதன், சுக்கிரன். இந்த சூரியன், புதன், சுக்கிரன் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு நன்மை. திருமண யோகம் ஏற்பட்டிருக்கு. ஆடி மாதம் ஆச்சே சார், திருமணம் பேச்சுவார்த்தைலாம் நடத்தலாமான்னா அதுக்கு தான் நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ நேற்று போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதை போய் கேளுங்க. நம்ம வசந்தகாலம் யூடியூப் சேனலில் இருக்குது. எல்லா விஷயங்களும் செய்யலாம். வரன் பார்க்கலாம், ஜாதகம் கொடுத்து வாங்கலாம், பொருத்தம் பார்க்கலாம், ஜோசியர்கிட்ட போய் எல்லா விஷயங்களும் செய்யலாம். திருமணம் மட்டும்தான் இந்த ஆடி மாதத்தில் பண்ண போகிறதில்ல, வீடு மட்டும்தான் மாற போகிறதில்ல. மற்ற காரியங்கள் எல்லாமே செய்யலாம். உங்களுக்கும் சிறப்பாக நடக்கிறதுக்கான சகல சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஏற்படும். அதனால் நம்ம பார்த்து எதையும் இந்த மாதம் வேண்டாம், இந்த நாள் வேண்டான்னு தடுக்கக்கூடாது. இன்றைக்கி வர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நன்மையான விஷயத்தில் உங்களுக்கு வந்தே தீரும். யோகமான நாள். கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள், நல்ல நாள். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஒரு யோகமான நாள். 4ஆம் இடத்தில் செவ்வாய், குரு, 4க்குடைய கிரகம் சுக்கிரன் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு வித்தியாசமான கிரக அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்தால் சில பேருக்கு வாகனம், வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கலாம். அதில் கண்டிப்பாக அசையா சொத்து, நிலம், தோட்டம், துறவு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குவதற்கு யோகம் உண்டு. வருமானமும் வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா, அதனால் திடீர் அதிர்ஷ்டம், நிறைய பணம், வராத பணம்லாம் வந்து சேரும். கொடுக்காத கடன், உங்களுக்கு யாராவது கடன் கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா அந்த கடனெல்லாம் திருப்பி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வருமானங்கள் பன்மடங்கு வரக்கூடிய நேரம், யோகமான நேரம், நல்ல நாள் இது. மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நாள். மீன ராசிக்காரர்களுக்கு யோகங்கள் நிறைந்த நல்ல நாள் இது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், 5ஆம் இடத்தில் அதிக அளவில் கிரகங்கள், 4ஆம் இடத்தில் 2 கிரகங்கள், எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் தான். எல்லாமே நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகங்கள் தான். 3ஆம் இடத்தில் 3 கிரகம், 5ஆம் இடத்தில் 3 கிரகங்கள், சிறப்பான நாள். 5க்குடைய கிரகம் இப்போது 9ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றாலும் உங்கள் ராசி அதிபதி குரு மற்றும் 2க்குடைய செவ்வாயால் பார்க்கப்படுவதால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கோயில் விழாக்கள்,
மத சம்பிரதாயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கலந்துக்குவீங்க. இப்போது ஆன்மீக விஷயங்கள் சார்ந்தவங்களுக்கு நாட்டம் ஏற்படும். சில பேருக்கு 108 திவ்ய தேசம், சிவ ஆலயங்கள் இந்த மாதிரியான போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கும். உங்களுடைய ஸ்கூல் டீச்சர், காலேஜ் டீச்சர், வாத்தியார் அவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். தந்தை வழி உறவுகளால் நன்மையும் ஏற்படும். உங்கள் குழந்தைகளுக்கு இப்போ நல்ல நேரம். உங்களால் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல நேரம். யோகம் நிறைந்த நல்ல நாள்.